சரி, இது இப்போ ஒருத்தர் வந்துட்டு வேற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி தன்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சேல் டீட்ல வந்துட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் முடியுது அப்படின்னாக்கா, பாதிக்கப்பட்டவர் உடனே என்ன செய்யும்? எக்ஸ் வந்து ஒரு இசட்டோட ப்ராப்பர்ட்டிய என்னோட ப்ராப்பர்ட்டி எக்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் சொல்லி வைக்கு வித்துட்டாரு அப்படின்னா, வை என்ன பண்ணணும்னா முதல்ல மேனுவல் ஈசி வாங்குவீங்க 1950ல இருந்து 1974 வரைக்கும். அதுல இந்த சர்வே நம்பருக்கு உண்டான லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாரும் கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவீங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் டிசி பாப்பீங்க 1975ல இருந்து டில் டேட் வரைக்கும். இதுல வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்ல, இது வந்து உங்களுக்கு எக்ஸோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. இது வந்து இசட்டோட பேரு வருது, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க வை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒரு நோட்டீஸ் கொடுப்பீங்க. யாருக்கு? எக்ஸுக்கு. நீங்க வந்து இதெல்லாம் சேல் அக்ரிமெண்ட் பீரியட் அப்பவே நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க சேல் டீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. நீங்க எக்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து சிவில் சூட் ஃபைல் பண்ணி இந்த சேல் டீடே செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு இசட் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களே வாங்கிக்கிற மாதிரி எக்ஸ் கொடுத்த அமௌண்ட் இசட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நீங்க மாத்திக்க முடியும். இன்கேஸ் இசட் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க கொடுத்த அமௌண்ட் பேசிக் இன்ட்ரெஸ்ட் நம்ம சிவில் கோர்ட் நமக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது கோர்ட் டிஸ்கிரிஷன்ல நீங்க மறுபடியும் அமௌண்ட் வாங்கிக்கிட்டாலும் வாங்கிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ட்ஸ் டிஸ்கிரிஷன் தான். சோ நீங்க வழக்கு தொடர்றதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஒரு உரிமையும் எதுவுமே கிடையாது அந்த இடத்து மேல.